தமிழர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் திரு தங்கராஜ் பாண்டியர். வணக்கம். 2026 தேர்தல் கருத்து கணிப்பு பல்வேறு விதமாக மீடியாவில் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதைப்படி உங்களுடைய கருத்து என்ன திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்கள்? பொதுவாகவே கருத்து கணிப்புன்னு சொன்னாலே அது ஒரு அறிவியல் பூர்வமானதுன்னு கூட ஒத்துக்கிறலாம். அதாவது கருத்து கணிப்புன்னு சொல்கிறது என்னவா இருக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களோட உளவியல், அதாவது ஒரு 1000 பேர் 5000 பேர் 10,000 பேர்த்துக்கிட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணலாம், அவங்க இளைஞர்கள்கிட்ட பெண்கள்கிட்ட முதியோர்கிட்ட ஒரு ஸ்டேட்டஸ்டிக் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அது கரெக்டு தான். ஆனால் அது இருக்கிற மாதிரியே சொல்லுவான்னு என்ன இருக்குதுங்கிற. அப்போ அந்த கருத்து கணிப்பே பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும், அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் சொல்லுவானே தவிர இங்கே உண்மையாக என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. அதனால் கருத்து கணிப்புங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இந்த கருத்து கணிப்புங்கிறதே சொல்கிறதுக்கு முன்னாடி இனி தேர்தலுக்கு ஒரு 10 நாளைகளுக்கு மேலே இருக்குது. அந்த 10 நாளைக்குள்ளேயே என்னவாகும், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறம் அன்னைக்கு திமுக தான் ஆட்சியை பிடிக்குங்கிற மனநிலையில் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆனால் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறம் என்ன நிலைமை மாறுச்சு, அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ கண்டென்ட்டுகள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் தான் இங்கே இருக்கிற நிலைமைகள் மாறுமே ஒழிய கருத்து கணிப்பெல்லாம் வேஸ்ட். அதை முழுசுமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு திமுக கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, திமுக பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு தலைமை தாங்கணுங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர எந்த ஒரு தொலைநோக்கும் அவங்க கிட்ட கிடையாது. அப்போ எந்த ஒரு தொலைநோக்குமே இல்லாமல் ஒரு தமிழர்களுக்கு மொத்த தமிழர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியே இல்லாமல் திராவிட இயக்கங்கள் செஞ்சுட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது. அது எதிலிருந்து இந்த விஷயத்த சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மறுசீரமைப்பு தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அப்படி மறுசீரமைப்பு செய்யறதுக்கு என்ன காரணம், இன்னைக்கு 40 பேர் இன்னைக்கு 40 பேர் பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் எம்பிகளாக இருக்காங்க. ஆனால் எந்த எம்பியுமே தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. அது வேற விஷயம். ஏன்னா மிகப்பெரிய சமூகத்தினோட பெயர் மாற்றத்திற்கு நடக்கும்போதும் கூட இந்த 40 பேருமே வெளிநடப்பு செஞ்சுட்டு போகிறாங்க. தமிழர்களுக்கு எதிராகவே இருக்கிறது கூட ஒரு விஷயம் இருந்தால் கூட நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஒரு 40 பேர்த்த இலக்க 40 பேர்ல 1-2 குறைக்கக்கூடாது. ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாடுகளுக்குமே இது டெல்லியில் நமக்கான பங்களிப்பு நமக்கான பிரதிநிதித்துவம் குறையே அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தை என்ன பண்ணுறோம், இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு தலைமை தாங்கிறது மட்டும்தான் இவங்களோட குறிக்கோளாக இருக்குதே தவிர, இப்போ பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை கொடுத்ததும் சரி, அதே மாதிரி கார்பரேட் இதுக்கு கையெழுத்து போட்டதும் சரி, அதுபோக மொத்தமாகவே இந்த பிரச்சனையை எதுக்கு வருது, இதை மறுசீரமைப்பு பண்ணி மக்கள் தொகை அடிப்படையில் இங்கே எத்தனை எம்பிங்கிறத மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு இவங்க பிரபுகடா பண்றாங்க. அப்போ குறையுதுன்னு சொன்னாலே இதுக்கு முழு காரணம் யாரு? நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற விஷயங்களை தமிழர்கள் மத்தியில கொண்டு போய் தமிழர்களை சிறுபான்மைப்படுத்துறதுனோட நோக்கமாகவே வச்சுட்டு மற்ற மாநிலங்கள்ல இந்தியாவிலேயே குஜராத்லேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு முடிவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மேலே திணிக்கிறாங்க. அதான் இந்த திராவிட இயக்கங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கம் தான் வறுமைக்கு காரணமாகவே பேசப்பட்டுச்சு இல்லையா? அது முழுக்க தவறான பார்வை. அதாவது மக்கள் தொகையை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வறுமை வருதுன்னு சொல்கிறதே என்னன்னா, ஒரு நாட்டிலேயே அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய செல்வங்களுக்கு தலை சிறந்த செல்வமே அந்த நாட்டினோட மக்கள் தொகை தான். ஆனால் அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு அப்பா வேலை செஞ்சு
குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 பேரை 7 பேர்த்த வந்து படிக்க வச்சு அதன் மூலமாக வந்து அவங்கள முன்னேற்றிக்கிறதுக்கான இதுகள்லாம் நம்மளோட தலைமுறைகள்லேயே அதெல்லாம் இருந்திருக்குது. அதே மாதிரி 2 மாடுகளை வச்சு உழுது அதன் மூலமாக விவசாயத்தை பெருக்கி அது வந்து பல்வேறு உபரிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தமிழர்களோட பண்பாடாகவே இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு நாட்டுக்கு வந்து வறுமையின் காரணமாகவே வந்து அந்த நாட்டினோட மக்கள் தொகை தான் அப்படின்னு சொல்கிறது, இது திராவிட இயக்கங்களோட ஒரு எவ்வளவு இந்த அபத்தமானதாகவும் கூட ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வையை பார்த்து அதன் மூலமாக தமிழர்களுக்கு வந்து எந்த தொலைநோக்கும் இல்லாமல் இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து உருவாக்கிக்கிறாங்க. இதில் 40 பேர்த்துல கம்மியாகிறதுக்கு காரணமாக இருந்ததே யாரு? மற்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குது, ஏன்னா இங்கே வந்து அதிகரிக்கல. அது காரணமே வந்து இவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு வந்து இழைக்கப்படுற எல்லா அநீதிகளுக்குமே கச்சத்தீவை தார வார்த்ததாகட்டும், அதே போல் வந்து கச்சத்தீவு தார வார்த்ததன் மூலமாக கிட்டத்தட்ட 850 மீனவர்களுக்கு மேலே படுகொலை பண்ணியிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன மாதிரி பார்வைகளை வந்து அவங்க கொடுத்தானுங்கன்னு தெரியல. அதே மாதிரி கார்பரேட் கம்பெனியை வந்து கையெழுத்து போட்டு தெரியாமல் போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழர்களுக்கான தலைமை தாங்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வர்றாங்க, அவங்களான எந்த தொலைநோக்குமே இல்லை. இப்போ கருப்பு கொடி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி பார்க்கறது? இவங்களுக்கு வந்து அந்த பார்வையே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பரபரப்பான தேர்தல் சூழலில் பிஜேபி ஏன் இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி தீவிரமாக பேசணும்? அதான் பாருங்க, அதாவது ஒரு நாட்டில் தேர்தல் நடக்குதுன்னா பஸ் கட்டண உயர்வு செய்ய மாட்டாங்க, டீசல் பெட்ரோல் விலையை வந்து உயர்த்த மாட்டாங்க, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விலைவாசி ஏற்றத்தையும் கூட வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அந்த நாட்டில் ஆளும் கட்சிக்கு வந்து அது பாதகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வேணும்னே இது வந்து ஒரு தமிழ்நாட்டினோட ஒரு மாநிலத்தினோட மொத்த இஷ்யூஸாக வந்து இது மாறுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் வந்து எண்ணிக்கை குறையுது அப்படிங்கும்போது இது வந்து யாருக்கு இது லாபமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பிஜேபிக்கு தெரியாதா என்ன? அப்படி இருந்தும் கூட இந்த விஷயத்தை அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான பார்வையால் எடுக்கிறாங்க? எடப்பாடி நினச்சிட்டாரு நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து பூரா பிஜேபிக்கு வந்து தோக்கிற தொகுதிகளாக கொடுத்துட்டோம், அதனால் வந்து நம்ம தான் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எடப்பாடி நினச்சிட்டு இருந்தா கூட, ஆனால் இங்கே வந்து என்ன மாதிரியான விளைவுகள் உருவாக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த அதாவது வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் என்ன விளைவுகள் உருவாக்கும்? இது வந்து ஆளுங்கட்சிக்காக வந்து இதை வந்து பிஜேபிக்கு எடுக்கிறதுல பின்தங்குவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு ஏன் வந்து பிஜேபி வந்து தொகுதி சீரமைக்கிறத வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையுது, அப்புறம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதனோட லாபம் வந்து திமுகவுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆகிறது? அதனால் வந்து எடப்பாடி வந்து ஏமாற்றப்பட்டாருன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எப்படிங்க? என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுக்காக தான் பிஜேபி வேலை செய்யுது, ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பிஜேபியோடைய இந்த சூழ்நிலை யாருக்கு ஆதரவாக இருக்குது? டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதுதானே நடக்குது. இப்போ என்ன மாதிரியான இருக்குது? திமுகவுக்கு அது ஆதரவான நிலைப்பாடு தானே எடுத்திருக்காங்க. இது வந்து யாருக்கான இது லாபமாக இருக்கும்? இப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினோட ஒரு மாநிலத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை குறையுதுன்னு சொன்னால் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஏற்றுக்குவாக போகிறாங்க. அப்போ அது வந்து அதனோட விளைவு வந்து என்னவா இருக்கும்? இது வந்து பிஜேபிக்கு வந்து பின்னடைவாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இதனால் வந்து திமுகவுக்கு வந்து இது ஒரு முன்னேற்றமாக தான் மாறும். அப்போ பிஜேபி வந்து திமுகவுடைய கூட்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க இந்த விஷயத்தில்? அதுதானே நடக்குது. திமுக இப்போ வந்து ஒரு நாட்டினோட மக்கள் தொகை, அந்த நாட்டினோட மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துட்டு அந்த நாட்டில் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு மாநிலத்தினோட மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட
பாராளுமன்ற உறுப்பினர்கள் 40 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது வந்து 39 + 1, அதாவது வந்து பாண்டிச்சேரி. அப்போது 40 உறுப்பினர்கள்லேருந்து குறையுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு பதட்டமான நிலைமையை தான் இங்கே உருவாக்கும். இன்னொன்று என்னென்னா, திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலுமே தமிழர்களுக்கு தலைமை தாங்கிறன்னு சொல்லிட்டு தமிழர்களோட எந்த தொலைநோக்கும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ தொலைநோக்கே இல்லாமல் இவர்கள் வந்து எந்தெந்த வகையிலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கச்சத்தீவை வந்து தாரவார்த்தது, அதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட 850 பேருக்கு மேலான மீனவர்கள் வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இலங்கை தமிழர்களை எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க, அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டங்களையுமே வந்து தமிழர்களை வஞ்சிக்கப்படுறாங்க. வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினோட மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது இங்கே நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில் தமிழர்களை மட்டுமே வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு இதில் வந்து தள்ளியிருக்காங்க வலுக்கட்டாயமாக. ஆனால் அதே மற்ற மாநிலங்களில் பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ குஜராத்லேயோ மேற்கு வங்காளத்துலேயோ வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, அங்கே வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை வந்து அவங்க அந்தந்த மாநிலத்தினோட அந்தந்த மாநில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆண்டதுனால அதை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் தமிழர்களுக்கு எதிராகவே வந்து திராவிடர்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்கிறத பட்டவர்த்தனமாக தெரியுது. இன்னொன்று என்னென்னா, ஒரு நாட்டிலேயே வந்து அந்த நாட்டினா வந்து அதை வரவேற்கதான்னு சொல்கிறதுக்குள்ள நான் வரல. அதாவது வந்து தொகுதி பரிசீலமைப்பு கருப்பு கொடி காட்டுறாங்கன்னு சொன்னால் இந்த போராட்டத்துக்கான காரணமே வந்து திராவிட இயக்கங்கள் தான். அந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழர்களுக்கான ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்திருந்தா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கருப்பு கொடி காட்ட வேண்டிய போராட்டமே இருந்திருக்காது. ஏன்னா இது தமிழர்களுக்கான விரோதமான ஒரு அரச நிறுவனம்.